மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் மொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் தற்கொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் விவசாயிகளின் நலனுக்காக எந்த திட்டமும் வகுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அவர், இந்த பட்ஜெட் மாற்றமும் ஏமாற்றமும் கலந்த பட்ஜெட் என கூறியுள்ளார். இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் குறிப்பாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமை இன்றைக்கு அவர்களுக்கு உருவாகியிருக்கிறது. இதை நீதிமன்றங்களே சுட்டிக்காட்டி தங்களுடைய வருத்தத்தை அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில் அவர்களுடைய கடனை கூட தள்ளுபடி செய்ய முடியாத நிலையில் அந்த அறிவிப்பு இடம்பெறாதது உள்ளபடிய வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகள் நிதி பெறுவதில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு போகிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் நான் வரவேற்கிறேன். ஆகவே ஒட்டுமொத்தமாக மத்திய நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில் மாற்றமும் ஏமாற்றமும் கலந்திருக்கக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக்